ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, அப்புறம் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளெண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னே ரம்பை லீஃப், பட்டை, கிராம்பு சேர்த்து அதோட வாசனை வந்ததுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க அனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இதில் 2 அனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். டிரான்ஸ்பரண்ட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு டொமேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. டொமேட்டோ நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணி அதை நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இது கூட வறுத்தரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கன் கூட மிக்ஸ் ஆகணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணி சிக்கனை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விடணும். சிக்கன் நல்லா வேகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான சால்ட் நம்ம சேர்த்து சிக்கனை குக் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. அட்லாஸ்ட் நம்ம கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி கூட பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.